அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிகவும் வலுவாக அதிரடியான பல மாற்றங்கள் மார்ச் 2வது வாரம், அதாவது மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மை சுபகிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார். குரு இறுதி தருவாயில் வலம் வருவதால் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது அவர் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். நல்ல வரன் கிடைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மூத்தவர்களின் ஆலோசனையின் பேரில் செயல்படக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மறைமுகமான பேச்சுகள் அனைத்தும் விலகி மனதில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய வகையிலும் அனைத்து விதமான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான மன வருத்தம், பிரச்சனை போன்றவை விலகி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை மிகுந்த கவனத்துடன் விழிப்புணர்வுடன் சிறப்பாக கையாளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தடையின்றி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே அஷ்டமஸ்தான 90% மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணம் அனைத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடுவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை விலக்கி நல்ல மாற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த சனி மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் மார்ச் 29இல் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் நுழைகிறார். அதற்கு முன்னதாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உறுதியாகவே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பணிச்சுமை குறையும். பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் கூட உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் அத்தனை பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் போன்றவற்றிற்கு தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் அவருடன் இணைந்து சூரியனும் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு 15ஆம் தேதி முதல் சூரியன் யோகஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சூரியன் மற்றும் சனி இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக பிரச்சனையாக இருந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். எதை செய்தாலும் அதை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகு வீற்றிருக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீற்றிருக்கிறார். சுக்கிரன் வக்ரகதியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. இந்த வேளையில் 9ஆம் தேதி முதல் வித்யாகரகரான புதனும் வக்ரம் பெறுவதால் நீச்ச நிலையில் வக்ரம் பெறுவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் நகர்கிறார். எனவே
ராசியின் அதிபதி மற்றும் புதன், ராகு என 3 கிரக நிலைகளுமே மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில இருக்கக்கூடிய தடை நிறைந்த காரியங்களுக்கு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதை நுணுக்கமாக களைந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி நீங்கள் நினைத்தபடியே கைகூடுவதற்கான யோகம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய கவலை நீங்கக்கூடிய வகையில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறந்த புதிய வாய்ப்புகள், முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல லாபத்தையும் தன ரீதியான வருமானத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கலைத்துறையில் இருந்து விலகும். சிறு முதலீட்டிலே மிக பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் படைப்புகளை பிரம்மாண்டமாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் ஏற்கனவே 2 கிரகநிலைகள் அங்கு வலுப்படுத்துகின்றன. எனவே மொத்தமாக 5 கிரகநிலைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். மேலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உறுதியாக அவர் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமில்லாது மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9 வலம் வருகிறாருங்க செவ்வாய். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படை வசதிக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் சிறப்பாக இருப்பேன். துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எந்தவிதமான தடையும் இன்றி நீங்கள் நினைத்தபடி கைகூடும். சந்திரனும் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற 11ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தடையில்லாமல் உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு